ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம். முதல்ல வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச அப்புறமா நீங்கள் எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை, சீரகம் ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, லவங்கப்பூ அது ஒரு அஞ்சு லவங்கப்பூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயில் பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் வதங்கிறது போது இஞ்சி தோல் சீவி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட இஞ்சி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா அதுக்கப்புறமா வதக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த குழம்பு உங்களுக்கு கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புரட்டாசி மாதத்தில் இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு நான்வெஜ் இல்லைன்ற ஃபீல் வராது. தக்காளி ஒரு 2 தக்காளி, நான் பெரிய சைஸ் தக்காளி இருந்தது, அது 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லபடியாக வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா தக்காளி நல்லா மைய வதங்கணும். அது வதங்கிட்டே இருக்கிறப்போ கொஞ்சோண்டு கசகசான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அது கொஞ்சம் எண்ணெயில் போட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளியில் ஒரு 1.25 ஸ்பூன் கசகசா போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும் அது. அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க. என்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தது, அதை மிக்சியில் போட்டு அடித்து செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காவை போட்டு பண்ணுங்கப்பா. நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்கினுங்கன்னா நல்லா ஆற வச்சு ஆட்டினா நல்லாயிருக்கும். வதக்குங்க. இது நான் முதல்ல ட்ரை பண்ணுறேன்ப்பா. இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போதும். மிளகுத்தூள் அது அம்மா அரைச்சி கொடுத்த மிளகுத்தூள், காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ அவ்வளோ மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூளுங்க, மிளகு இல்லை. போட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டன் மசாலா இருந்தால் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். உப்பும் போட்டுக்கோங்க. கல் உப்பு, தூள் உப்பு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு அப்புறம் மட்டன் மசாலா போடுங்க. மட்டன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச தேங்காயை எடுத்து, அரைச்சதுன்னா திருவன தேங்காயை எடுத்து நல்லா கொட்டி வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ஞ்சாதான் கடுகு டக்குன்னு வெடிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கூட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா உடனே இப்போ கூட்டு நம்ம ஊற்றுறதுனால அரைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போதும். நம்ம இன்னொரு வாட்டி தாளிக்கணும். கடுகு, உளுந்து, சீரகம்
கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல. கறிவேப்பிலை இருந்தால் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் இல்லைன்னா 3 வெங்காயம் நல்லா கொஞ்சம் சின்னசாக நறுக்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் நறுக்கி எண்ணெயில் கடுகு தாளிச்சப்புறம் எண்ணெயில் கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா இதை நம்ம குழம்புல கூட்டு ஊற்றுறதுனால ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா அரைச்ச கூட்டை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்துக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. அப்புறம் கூட்டை எடுத்து ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கொண்டக்கடலையை நான் மிக்சியில் வேய்ச்சி வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை வேய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அதை எடுத்து கொட்டி குழம்பு கூட்டு கொதிக்கிறப்பவே கொஞ்சம் கொட்டிட்டிங்கன்னா நல்லா அந்த இது செத்தாயிடும். நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகணும். இப்போது உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் இது மேலே சின்னசாக கட் பண்ணி தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறமா சூடாக இட்லியோ இல்லை சாதமோ இல்லை தோசையோ எதுக்கு சாப்பிட்டாலே செட் ஆகுங்க. நான் இட்லி செஞ்சுருக்கேன். 4 இட்லி செஞ்சு அதில் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா மட்டன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய 2வது முயற்சி இது. உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு தெரிவிங்கப்பா.